சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி தான் பணத்தை வந்து திருட சொன்னது, ரோஹிணி தான் பைக்கை திருட சொன்னது அப்படிங்கறத முத்து வந்து ஆதாரபூர்வமா நிரூபிக்க போறாங்க. அது எப்படி அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிந்தாமணி மூலியமா தான் பைக்கை திருடி இருக்கிறாங்க, கடையை காலி பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நேருக்கு நேரா ஆதாரபூர்வமா நம்ம முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட மிரட்டி அவங்கள வந்து பயம்படுத்தி உன்னுடைய கார் முக்கியமா இல்ல என்னுடைய பைக்கை தரியா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணி ஒரு வழியா பைக்கு வந்து பார்த்தனா அங்கதான் இருக்குது அப்படின்னு காட்டிடுறாங்க. அங்க போயிட்டு விசாரிச்சு அங்க போய் சண்டை செஞ்சு அதுக்கப்புறமா அவங்களே சொல்லிடுறாங்க, உங்க பைக் இங்க கிடையாது, நாங்க பேக் பண்ணி வேற ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டோம், இதுக்கப்புறமா அந்த பைக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. மறுபடியும் நம்ம முத்து வந்து ஆத்திரப்பட்டு எனக்கு பணம் வந்து உடனே வேணும், அப்படி தரல அப்படின்னா நான் போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிந்தாமணிக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியல. எப்படியாவது புது பைக்கு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துட்டா நாம வந்து இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனா அந்த பணத்தை எடுத்து நம்ம எதுக்கு பாத்தீங்கன்னா முத்துவுக்கு தரணும்? இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே முதல் காரணமே ரோஹிணி தானே, ரோஹிணி சொல்லிதானே இவ்வளவு விஷயம் பார்த்தா நடந்துச்சு, அதனால அவகிட்ட தான் மிரட்டி பணத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரோஹிணியை கான்டாக்ட் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ரோஹிணியும் சரி எப்படியோ தன்னுடைய கணவர் மூலியமா அப்படி இப்படின்னு பேசி வலிஞ்சு குழஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வழியா பணத்தை பார்த்தா சிந்தாமணி கையில தர, சிந்தாமணியும் பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து தராங்க. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னாடியும் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க, சிந்தாமணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், பைக்கை திருட வச்சது அது மட்டும் இல்லாம கடையை காலி பண்ண வச்சது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சிந்தாமணி தான். எனக்கு என்னமோ இந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சொல்லிதான் சிந்தாமணி இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்த்திருக்கிறா, கூடிய சீக்கிரத்துல அவங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னாடியும் முக்கியமா ரோஹிணி முன்னாடியே பார்த்தா சொல்றாங்க. ரோஹிணியும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து தன்னுடைய பையன் மனோஜ் கிட்ட வந்து கேக்குறாங்க, எப்படியோ நீ வந்து 50,000 பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய மனைவி என்ன அவ்வளவு பெரிய ஆளா, ரோஹிணி என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அந்த பணத்தை என் கையில கொடுத்துரு, நான் என்ன சொல்றோமோ அதைத்தான் நீ வந்து கேட்கணும், பணம் என்ன உங்களுக்கெல்லாம் மரத்திலேயா காய்க்குது, இப்படி எல்லாம் ஆளாளுக்கு எடுத்து செலவு பண்ண அப்படின்னு சொல்றாங்க. மனோஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ரோஹிணி கிட்ட கேட்கறாங்க. ரோஹிணியும் பாத்தீங்கன்னா தெளிவா வந்து சொல்லிடுறாங்க, உங்க முத்துலாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க மனைவி பேச்ச சொல்லாம தட்டாம பார்த்தனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க என்னடானா கொடுத்த பணத்தை கேட்கறீங்க, இப்போதைக்கு என்கிட்ட எந்த பணமுமே கிடையாது, அந்த பணத்தை வந்து என்னுடைய தோழிக்கு நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன், இனிமே என்கிட்ட பணத்தை வந்து எதிர்பார்க்காத, வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட பணம் இருக்குது, நீ முத்துக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கிட்ட நீ பார்த்தனா எப்படியோ போய் எடுத்துக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி பிரச்சனை, அவகிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தப்பாயிடும், ஏன்னா இவளை பகைச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம அம்மா விஜயா, இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி மறுபடியும் முட்டாள்தனமான ஒரு வேலையை வந்து செய்யறாங்க. நம்ம முத்து இருக்கிற ரூம்ல யாருமே இல்லாத நேரத்துல உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு அந்த பணத்தை வந்து பார்க்கறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டுறாங்க. அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்டையும் பார்த்தனா சொல்றாங்க. மனைவியும் பார்த்தனா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், இந்த பணத்தை எடுத்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம வந்து நல்ல பேர் வாங்கிடுவோம், எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முத்துவும் சரி அவங்க மனைவியும் சரி அசிங்கப்பட்டா நம்மளுக்கு சந்தோஷம் தானே, அவங்க நிம்மதியா இருக்க கூடாது அப்படிங்கறதுல தானே நம்மளுக்கு சந்தோஷமே இருக்கு அப்படின்ட்டு ஐடியா தராங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான வேலையை மனோஜ் செய்யறாங்க. கண்டிப்பா பார்த்தனா சொல்றேன், நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா முத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி தான் இவ்வளவு வேலையை பார்த்திருக்கிறா, மனோஜ் தான் இவ்வளவு வேலையை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கறத 100% ஆதாரபூர்வமா நிரூபிக்க போறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் ரோஹிணி மூக்கொடையறத நம்ம எல்லாரும் பார்க்கத்தான் போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.